தங்கமயில் இப்போதைக்கு மாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, தங்கமயில் இப்போதைக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி எபிசோடில் ஆரம்பிக்கும் போது எதோடு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, தங்கமயிலோட அம்மா அப்பா வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. வாசலில் தங்கமயிலிருந்து அவங்க 2 பேர்த்த வழி அனுப்ப, ஆட்டோவுக்கு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தங்கமயில் கேட்க, ஏன் ஆட்டோவுக்கு போக உங்ககிட்ட காசு இருக்குதா அப்படின்ற மாதிரி தங்கமயிலோட அம்மா அவங்க அப்பாவை பார்த்து கேட்க, அதற்கு அவர் இருந்துக்கிட்டு இல்லை காசெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது கரெக்டாக அதே நேரத்துக்கு சரவணன் வராரு. சரவணன் பார்த்து, என்ன இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே தங்கமயில், நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்திருப்போம்ல, இவங்ககிட்ட கொஞ்சம் பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. போன காரியம்லாம் நல்லபடியாக நடந்துருச்சா, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தங்கமயில எடுத்து கொடுக்குறாங்க, அம்மா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேல, ஆமாம் நிச்சயதார்த்தத்துக்கு போனேன், அதை தாம்மா கேட்குறாரு அவர் அப்படின்ற மாதிரி தங்கமயில் சொல்ல, இவங்க இருந்துக்கிட்டு, ஓ அதை கேட்குறீங்களா மாப்பிள்ள, அது நல்லபடியாக முடிஞ்சிச்சு மாப்பிள்ள, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாங்க இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மாப்பிள்ள இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம், இவ்வளோ நேரம் இருந்து சாப்பிட்டு நாங்கள் இப்போ தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ தங்கமயில் கிட்ட ஆதார் கார்டு உங்கள் அம்மா அப்பா கொண்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, சரவணன் கேட்குறாரு. அதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க இன்னும் கொண்டு வரல, கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை தான் சொல்கிறாங்களே தவிர என்ன நடந்தது, யாரும் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பதிலும் அவங்க சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆதார் கார்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க அந்த உண்மையை அவர்கிட்ட இருந்து அப்போதைக்கு மறைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எப்படியாவது அந்த ஆதார் கார்டை நம்ம கொண்டு வந்துடலாம், எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது நடக்குமா அப்படின்னு கேட்குறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த ஆதார் கார்டை பார்த்துட்டாங்க, இன்னும் அதை அவங்க கொஞ்சம் முத்து பார்க்கல, அவ்வளோதான். இவங்களே காமிச்சு கொடுத்துருவாங்க போல இருக்குது. தங்கமயில் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, அதெல்லாம் கொடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் தங்கமயில் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மீனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு இருக்குது இவங்க ஒவ்வொரு வேலையும். சரி, இப்போ நம்ம செந்தில், அதுக்கப்புறம் கதிர், அப்புறம் நம்ம பழனி, இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது செந்தில் பர்ஸை வந்து கீழே எடுத்து வச்சிட்டாரு. அந்த பர்ஸில் தான் ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் நம்ம தங்கமயிலுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மயில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எப்படியாவது இந்த பர்ஸ் அப்படியே சுட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்நேரம் பாண்டியன் வர்றாரு. பாண்டியன் வந்து, என்ன தங்கமயில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு பர்ஸ்லேருந்து கை எடுத்துட்டாங்க. கொண்டு போயிருப்பாங்க, கொஞ்சம் கேப் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த பர்ஸை எடுத்திருப்பாங்க. ஆனால் அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து பாண்டியன் கொடுக்கல. அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, கையை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, என்னப்பா வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக காமனாக வீட்டுக்கு வந்தோடனே பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அரசிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறாரு பாண்டியன். என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஏமா அரசி, போன வட்டம் கணக்கில் ஒரு 1000 ரூபா குறைஞ்சிச்சு, அது சரியாயிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா நானும் எப்படியெல்லாம் போட்டு பார்த்துட்டேன், ஆனால் அது வந்து எந்த வகையிலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அரசே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, எப்படி வந்து அந்த 1000 ரூபா மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு பழனி இருந்துக்கிட்டு, மாமா இப்போ தானே வந்திருக்கிறீங்க, வாங்க முதல்ல சாப்பிடுவோம், சாப்பிட்டு வந்து நம்ம பொறுமையாக அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பழனி சொல்கிறாரு. அதற்கு பாண்டியன் இருந்துக்கிட்டு, ஏன்பா இப்போ தான் உனக்கு வந்து பசி இருக்குமா, நான் கணக்கு பார்க்கும்போது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம பாண்டியன். அதுபோக பாண்டியன் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாரு. என்னக்கு சொல்கிறார் அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் மட்டும் காணாமல் போயிருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது, இப்போ என்ன அப்படின்னா அதோடு சேர்த்து இன்னொரு 10,000 ரூபாயும் காணாமல் போயிருக்கு, ஆக மொத்தம் 16,000 ரூபாய் காணாமல் போயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது 11,000 காணுமா அப்படின்னு சொல்லி கோமதியும் ஷாக் ஆகுறாங்க. எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஆனால் கதிர்க்கு வந்து ரைட்டு, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு. அவருக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் அசைஞ்சா இவர் தான் எடுத்தார் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுனால அவர் ரொம்ப காமா அமைதியாக இருக்காரு. இந்த விஷயத்தை யார்கிட்டே சொல்லிடக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில், அவரும் பயந்துக்கிட்டு இருக்காரு, எங்கே இந்த விஷயம் வெளியே வந்துருமோ, வெளியே வந்தால் யார் பாதிக்கப்படுவா, முழுக்க கதிர் தான் பாதிக்கப்படுவார், சரவணன் இதனால பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த பிரச்சனை யார்கிட்ட வந்து முடியும் அப்படின்னா தங்கமயில்கிட்ட தான் முடியும். ஏன்னா தங்கமயிலில் தான் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பண்ண வேலையால் தான் இவங்க காசு எடுத்து கொடுத்து இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முழுக்க காரணம் தங்கமயில் மட்டும்தான். தங்கமயிலால் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது. ஸோ இதை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவங்களே வந்து இழுத்து வச்சுக்கிட்டாங்க, அவங்களே தன்னை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் சரியாக இருக்கும். அவங்க பண்ண வேலை தான் இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிருக்குது. சரி, இப்போ பேச்சுவாக்கில் பாண்டியன் வந்து 11,000 காணாமல் போயிருக்குது. அது என்னைக்கு காணாமல் போயிருக்கு தெரியுமா? கதிர், நீ எதுவும் காசை பார்த்தியா, நீ எதுவும் காசை எடுத்தியா அப்படின்னு சொல்லி கதிரை பார்த்து கேட்குறாங்க. எல்லாருக்கும் சாக்கு, இவர் ஏன் கதிரை பார்த்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க.
ஆனால் கதிர் வந்து கமுக்கமாக இருக்கார். ஏன்னா எடுத்தேன்னு சொல்லலை, எடுக்கலைன்னு சொல்லலை. ஸோ இதுலேருந்தே பாண்டியன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், கதிர் எடுத்திருக்காருன்னு. ஏன்னா எடுக்கலை அப்படின்னா எடுக்கலைன்னு சொல்லியிருக்கலாமே. நான் எடுத்தேன்னு சொல்லலை, எடுக்கலை அப்படின்னு சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அமைதியாக இருக்கார். அந்த அமைதிக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிருந்துருக்கலாம். ஆனால் அதை யாருமே புரிஞ்சுக்கிடலை. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதற்காக வந்து நீங்கள் கதிரையே சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் அதுக்கு காரணம் கதிர் தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இன்க்ளூடிங் கோமதி கேட்குறாங்க. ராஜி வந்து அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டாங்க. என்னம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் இவ்வளோ ஆள் இருக்காங்க, ஆனால் இவ்வளோ ஆள் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கெல்லாம் விட்டுட்டு எதற்காக கதிர்கிட்ட வந்து நீங்கள் இந்த விஷயத்தை கேட்குறீங்க? ஏன் செந்தில் மாமா கிட்ட கேட்கலாம், பழனி கிட்ட கேட்கலாம், அது போக நம்ம இவர்கிட்ட கேட்கலாம், சரவணன்கிட்ட கேட்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எதற்காக ஏதாவது ஒரு விஷயம் காணும் அப்படின்னா நீங்கள் எதற்காக கதிரையே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கதிர் வந்து என்னைக்காவது தான் வர்றாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் மேலே பழி போட்டதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன, அதற்கான உள்நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. பாண்டியனுக்கு இதுக்கு வந்து என்ன பதில் சொல்லன்னு தெரியலம்மா. இல்லைம்மா இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஏன் சந்தேகம் வருது அப்படின்னா, இவன் என்னைக்கு கடைக்கு வந்தானோ அந்த நாளும் காசு காணாமல் போன நாளும் ஒரே நாளாக இருக்குது. அதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே இதுக்கு மேலே அவங்களால எதுவும் பேச முடியல. அது எப்படி 2 நாளும் ஒரே நாளாக இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் எடுத்தார் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும், செந்திலுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை தாண்டி வேறு யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது அப்படின்றதுனால அவருக்கு வந்து அது தோதா போச்சு. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல. அவரும் அமைதியாக இருந்துட்டார், செந்திலும் அமைதியாக இருந்துட்டார். ஸோ பிரச்சனை இப்படி வந்து ராஜி வந்து கேட்கவும் பாண்டியன் வந்து விட்டுட்டார். ஓகேம்மா, இந்த பிரச்சனையை நான் இதோட முடிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து எப்படி இந்த காசு காணாமல் போச்சுன்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சரவணன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே சொல்லிட போகிறாங்க, 10,000 ரூபாய் யார்கிட்ட இருந்து யாருக்கு அனுப்பிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன்னா அதற்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டொனேஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பழனி சொல்லுவார், யாருக்காவது கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, எக்ஸ்ட்ராவாக அனுப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க கேள்விகள் கேட்டாலும் சரவணன் சொல்கிற பதில் வந்து நல்லா இருந்தது, அவரும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. ஆமாம் இது சரிதான், நம்ம பேங்க்கில் போய் கேட்டால் கண்டிப்பாக பேங்க்கில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பாண்டியனை யோசிக்க வச்சது. ஆமாப்பா நீ சொல்கிறது சரிதான், நான் ஏன் பேங்க்கில் போய் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் அவரோட ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் பேங்க்கில் போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இங்கே தான் கதிர்க்கு வந்து ஒரு பயம் வருது. ஒருவேளை இவர் பேங்க்கில் போய் கேட்டால் வெளிச்சத்துக்கு வந்துடும் எல்லா உண்மையும், யார் இந்த பணத்தை எடுத்தா, யாருக்கு இந்த பணம் போச்சு அப்படின்ற எல்லா விஷயம் வெளியே வந்துடும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் பயப்படலை. கதிர்க்கு வந்து சுத்தமாக அவனுக்கு பயமே இல்லை அப்படின்ற மாதிரி, அவருக்கு வந்து சுத்தமாக பயம் இல்லை. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக தான் அவர் இருக்கார். ஆனால் நமக்கு தெரியுது ரைட்டு, ஆனால் நீ மாட்டினா நீ செத்தடி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ கதிர் இப்படி அமைதியாக இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாயிட்டாங்க. சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிக்கலாம், போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மேலும் எக்ஸஸாக பிரச்சனையாக தான் மாறுமே தவிர அதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட போய் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே ராஜி வந்து ரூமில் உட்காந்துருக்குறாங்க. அன்னாரும் கதிர் உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடையும் ராஜி வந்து கதிர்கிட்ட வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீ அமைதியாக இருக்கிறதுனால யாருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறேன், உனக்கு தான் பிரச்சனை வரும், நீ தான் வந்து தப்பு பண்ணிட்ட, நீ தான் அந்த காசை எடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பண்ணுறது தவறான விஷயம் கதிர், நீ இப்படி பண்ணாத, நீ ஒரு சரியான ஆள் அப்படின்னா நீ அந்த இடத்துல நின்று பேசியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்ல, அதற்கு கதிர் இருந்துக்கிட்டு அதான் எனக்கு பதில் நீ பேசலையே நான் என்னத்தை பேச அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் பேசாத கதிர், நீ பண்ணுறது சுத்தமான தப்பு, நீ உண்மை சொல்ல, அந்த காசை நீ எடுத்தியா, ஏன் எடுத்த அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, இங்கே பாரு நான் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன், நீ தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்காத, போய் ஒழுங்கு மரியாதையாக வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கமயில காட்டுறாங்க. தங்கமயில் வந்து கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வேறு பிரச்சனை, அவங்க அந்த ஆதார் கார்டு பிரச்சனையில் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த ஆதார் கார்டை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஆதார் கார்டால் இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை எல்லாம் வரல. ஆனால் என்ன பயம் அப்படின்னா பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் தான் அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாராவது ஒரு ஆள் பார்த்து ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அப்படின்றதுனால எப்படியாவது இந்த ஆதார் கார்டை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிவாக இருக்காங்க, தீர்க்கமாக இருக்காங்க. அதை தான் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே டேபிளில் பார்க்குறாங்க, அதே பர்ஸ் இருக்குது. யாரோட பர்ஸ் அப்படின்னா செந்திலோட பர்ஸ். அவரோட பர்ஸில் தான் ஆதார் கார்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆதார் கார்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டு போகும்போது எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல அவங்க ஆதார் கார்டை எடுத்திருந்தா எடுத்துருக்கலாம். அந்த பர்ஸை பார்த்து அதை சந்தோஷப்பட்டு
இந்த பர்ஸை தானே நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பர்ஸு கூட ஒரு நிமிஷம் பேசி அவங்க நகர்ந்து போகும்போது செந்தில் வந்துட்டாரு. சனி, இந்த பர்ஸ் என்னோட பர்ஸ், நான் தான் தேடிக்கிட்டு இருந்தேன், ஸோ இங்கே தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னாரம் அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த ஃபோன்லேயே சொல்கிறாரு, என்கிட்ட தான் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்ல வேண்டிய லிஸ்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க, அந்த பர்ஸை எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு இடம் செந்தில் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துலலாம் போய் நிற்கிறாங்க, அந்த பர்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்களால எடுக்க முடியல. செந்தில் திடீர்னு ஒரு இடத்துல டேபிளில் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டேபிள்லேருந்து எடுக்க போகிறாங்க. இவர் அந்த பக்கம் எந்திரிச்சு பர்ஸ் எடுத்துகிட்டு போயிறாரு. ஸோ இப்படியாக ஒவ்வொரு சீனாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி நின்பாங்க. அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவார், பயந்துருவார். டக்குன்னு இவங்க திருமணம் பண்ணி தங்கமயில் இருக்கிறத பார்த்து அவருக்கு அதிர்ச்சி ஆயிரும். டக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படி படப்படன்னு அடிச்சிடும் அவருக்கு. அப்படியே நெஞ்ச பிடிச்சிடுவார். என்ன நீ அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இல்லை பயந்துட்டீங்களா, சாரி நான் வேறு வேலையாக வந்தேன், சாரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ மீனா கேட்பாங்க, என்னங்க தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சமாளிச்சுட்டு போக பார்ப்பாங்க. இங்கே தாங்க மீனாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. அக்கா நார்மலாகவே இல்லையே, ஏதோ சம்திங் பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுதே, அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும், இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, மேபி ஆதார் கார்டில் எதுவும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீனா ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிற வரை கண்டிப்பாக ஓய மாட்டாங்க. இப்போது மீனா கையில் அந்த ஆதார் கார்டு, மீனா என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா ஈஸியாக வாங்கிடலாம். அவங்க கேட்டால் செந்தில் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ மீனா நினச்சா ஈஸியாக அந்த ஆதார் கார்டை வாங்கி செக் பண்ணிடலாம். ஆனால் என்ன பிரச்சனை அக்காவுக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதற்காக வேலை தான் இவங்க ஈடுபடணுமே தவிர இவங்க அடுத்த வேலையை தாண்டி போயிடக்கூடாது. இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. மீனாவுக்கு சந்தேகம் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? சரி, இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் இவ்வளோ தாங்க. நம்ம இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரதெல்லாம் என்னோட ஒப்பீனியன் தான். நான் இதுக்கப்புறம் இப்படி தான் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தங்கமயிலோட பிரச்சனைக்கு வருவோம். தங்கமயிலோட பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. அதை எப்போ சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அது பிரச்சனை கிடையாது. அதை இவங்களே ஒரு பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு வயசு கூடுது அப்படின்றப்ப ஏதாவது சம்திங் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இவங்க அதை சொல்லாமல் வச்சுருந்து இப்போ அதை ஒரு பிரச்சனையாக மாற்றினாங்க. இது தங்கமயிலுக்கு ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. எப்படியாவது அந்த ஆதார் கார்டை எடுத்தே ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் ஆதார் கார்டு கண்டிப்பாக கேட்க தானே போகிறாங்க. இவங்க ஆதார் கார்டை எடுத்துட்டாலும் என்ன பேச்சு வரும்? செந்தில்கிட்ட தான் அந்த ஆதார் கார்டு இருந்தது, ஆதார் கார்டு எங்கே அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்பாரு. செந்தில் என் பர்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். பர்ஸில் போய் தேடி பார்ப்பாரு, ஆதார் கார்டு இருக்காது. எப்படி ஆதார் கார்டு மிஸ் ஆச்சு, நான் உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கும்போது தெரிலப்பா, என்கிட்ட தான் இருந்தது, பட் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போது இவங்க இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உங்ககிட்ட தான் அப்பா ஆதார் கார்டு கொடுத்தாங்களாம்ல, எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா அது, எல்லாரும் என்ன டாமினேட் பண்ணுறீங்க, ஆதார் கார்டு என்கிட்ட இல்லையம்மா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஆதார் கார்டு உங்கள்கிட்ட தானே கொடுத்தாங்க, அது ஒரே ஒரு காப்பி தான் இருந்தது, ஒரிஜினல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனையை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம். அடுத்து ஆதார் கார்டுக்கான என்னென்ன வேலைகளோ அதை கண்டிப்பாக செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை மேபி இந்த 10,000 தான். அந்த 11,000 எங்கே போச்சு, யார்கிட்ட போச்சு, இப்போ அந்த பணம் யார்கிட்ட இருக்குது? பாண்டியன் பேங்குக்கு போய் கேட்டார் அப்படின்னா அந்த பணம் சரவணனுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். சரவணனுக்கு நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு சரவணனையும் இந்த விஷயத்தில் கோர்த்து விட்டுருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா சரவணன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா நம்ம தம்பிங்க கஷ்டப்பட்டு எங்கேயோ புரட்டி நமக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க, நம்ம தம்பிங்க ஆர் கிரேட், நம்ம தம்பிங்களை போல் உண்டா அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பாவோட மடியில் கை வச்சு தான் நம்மளுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக வருத்தப்படுவார்ன்றதை விட இந்த விஷயத்தை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்துக்கலாம்டா, என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த வரைக்கும் ஓகே, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை எப்படியாவது திருப்பி வைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஆனால் பிரச்சனை கைமீறி போயிடுச்சு. பிரச்சனை எப்படி போயிடுச்சு அப்படின்னா பாண்டியன் பேங்க்கில் போய் கேட்க போகிறேன் அப்படின்னு நிற்கிறாரு. கூடிய சீக்கிரமே பேங்க்கில் போய் நிற்க போகிறாரு. என்னங்க என்னாச்சு, ஏன் அமௌண்ட்லேருந்து எப்படி 10,000 காணாமல் போச்சு அப்படின்னு போய் கேட்க தான் போகிறாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, காணாமலாம் போலங்க, உங்களோட பையன் அமௌண்ட்டுக்கு தான், அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் அனுப்பிடுங்க பணத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பையன் அக்கௌண்ட்டுக்கு நான் எப்போ அனுப்பினேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அப்புறம் டேட் பார்ப்பாங்க. இது கண்டிப்பாக ஒரு சிம்பிளான பிரச்சனை, இது பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இவர் அக்கௌண்ட்லேருந்து பணம் போகுது அப்படின்னா அங்கே அவரே பார்த்துருந்துக்கலாம். அப்பா இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பணமே அனுப்பியிருக்க மாட்டாரா? அப்பா நம்பர் என்ன தெரியாதா? சரவணனுக்கு தெரியும் தானே அப்பாவோட நம்பர் என்னன்னு சொல்லிட்டு. பணம் அனுப்புனது யார் அப்படின்னா அழகாக தெரிஞ்சிருக்கும். அவருக்கு இன்னும் தெரியாமலாம் இருக்காது. மேபி அவர் ஒரு அவசரத்தில் இருக்கார், அதனால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இவர் அக்கௌண்ட்டில் என்ன பணம் யாருக்கு அனுப்புனேன்னு தெரியாமையாக இருக்கும். ஹிஸ்ட்ரியை பார்த்தா தெரிஞ்சுட்டு போகிற போது யாருக்கு அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. அழகாக ஹிஸ்ட்ரியை
ஹிஸ்ட்ரியை தட்டி பார்த்தாலே தெரிஞ்சுட்டு போகுது இல்லையா. ஒரு மிஸ்டேக்காக கொடுத்தா அவங்களே சொல்லிட போகிறாங்க இத்தனை பேருக்கு பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் பேங்க்கில் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறார் பார்த்தீங்களா. இதில் எல்லாருமே படித்த மருமகள்லாம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களே மற்ற பிரச்சனைக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்துடுன்னு அது இப்படி மாமா அது அப்படி மாமான்னு சொல்கிறாங்க. இது சாதாரண பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் அவங்க வந்து பேங்க்லாம் போகணும் அவசியம் கிடையாது மாமா, நீங்கள் அழகாக ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் செக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சு போயிடும், இது ஒரு சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை சொல்லலை. இப்போ இந்த பிரச்சனையை பேங்க் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் பேங்க்காரங்க காரித்து போகிறாங்க. டே என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லடா, இல்லை நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கடா அதில் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி தான்டா இருக்கும், பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம்டா, ஏன்டா எங்கள் உயிரை வந்து வாங்குறீங்க, மெனக்கிட்டு இந்த ஒரு 10,000த்துக்காக இங்கே வந்து சாரி 10,000 பெரிய அமௌண்ட் தான், அதற்காக நீ இங்கே வந்து எங்ககிட்ட கேட்பீங்களாடா, அதுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. போங்கப்பா போய் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் அனுப்ப போகிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து இந்த 10,000 பிரச்சனை தான் போக போகுது. பாண்டியன் பேங்க்கில் போய் கேட்க போகிறாரு. ஆனால் அவர் கேட்க விடாமல் தடுக்கிறதுக்கான என்னென்ன வேலைகள்லாம் முடியுமோ அந்த வேலைகள்லாம் நம்ம செந்தில் அண்ட் கதிர் பண்ண போகிறாங்க. இவர் பேங்க்கு போனால் உண்மை தெரியும். சரி, பேங்க்கு போனதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சரவணனுக்கு அந்த அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். சரவணன் உனக்கு நான் எதுக்கு அனுப்புனேன், வாய்ப்பே கிடையாது உனக்கு அனுப்புனதுக்கு, அப்போ யாரோ உனக்கு அனுப்பியிருக்காங்க, ஏன் அனுப்புனாங்க அப்படின்னு விசாரிச்சார் அப்படின்னா, ஆமாப்பா அனுப்புனாங்க, வேற யார், அவர் போட்டு கொடுத்துருவாரு. சரவணனை பொறுத்த வரைக்கும் அப்பா தான் தெய்வம் அப்படின்றப்ப அப்பா கிட்ட சொல்லிடுவார், அப்பா வேற யாரும் அனுப்பலை, அனுப்புனது கதிர் அண்ட் செந்தில் 2 பேரும் தான் சேர்ந்து அனுப்புனாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே, எதுக்கு உனக்கு அனுப்புனாங்கன்ற அடுத்த கேள்வி வரும்ல, எதுக்காக உனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்ல முடியும், நான் இந்த மாதிரி லாட்ஜில் ரூம் புக் பண்ணோம் இல்லையா, அந்த ரூமோட ரேட்டு வந்து அதிகம், ஆனால் நாங்கள் கொடுத்ததுனோ அட்வான்ஸ் தான் 5,000 அப்படின்னு சொன்னார்னா அவ்வளோ தாங்க ஒட்டுமொத்த நேமும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஒரு கோட்டையை கட்டி அது மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. பாண்டியன் மனசில் வந்து நான் ஒரு பெரிய மருமகள், நான் வீட்டோட பொறுப்பான மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. இவங்க பண்ண ஒரே ஒரு வேலையால் ஒட்டுமொத்த பில்டிங்கும் சாயறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பாண்டியன் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி மாறும் அப்படின்னா, இவ்வளோ நம்பிக்கை உன் மேலே வச்சுருந்தேன்ல, நீ சொல்லி தானே நான் எல்லா விஷயத்தையும் பண்ணேன், உன்னை நம்பினேன்ல, ஆனால் நான் நம்பினதுக்கு நீ துரோகம் பண்ணிட்டே இல்லை அப்படி தான் அவர் சொல்லுவார். நான் நம்பினேன் உங்ககிட்ட, ஆனால் ஒன்றுமே தெரியாதா உனக்கு, நீ வந்து சின்ன பிள்ளையா, எனக்கு வந்து இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் நீ எப்படி இவ்வளோ பெரிய தப்பு பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பிரச்சனையை ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தங்கமயில் சிக்கியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது, அதை சமாளிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை தனி பிரச்சனையாக மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இங்கிட்டு தங்கமயில் வந்து இந்த எல்லா பிரச்சனையும் பாருங்களேன், தங்கமயிலை சுற்றி மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு காரணம் தங்கமயில் தான். எல்லாமே அவங்கள சுற்றி மட்டும்தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்க இது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் ரீசன், அவங்க மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை, எப்படியாவது தங்கமயில் 2 பிரச்சனையை சமாளிக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, அந்த பிரச்சனையை விட்டால் இந்த பிரச்சனை தொடரும், இப்படியாக பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சமாளித்து, ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படி, கல்யாணம் பண்ணுறதுக்கு 1-2 பொய் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் பொய்யை மட்டுமே சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இவங்க குடும்பமாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது இவங்க எவ்வளோ பொய் தான் இவங்களால மறைக்க முடியும். ஒரு பொய் சொன்னால் இன்னொரு பொய்யை மறைக்கணும், இன்னொரு பொய் சொன்னால் இப்படி வந்து அவங்களுக்கே மறந்துடும் நம்ம என்ன பொய் சொல்லணும், எதற்காக இந்த பொய் சொன்னோம் அப்படின்னு. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அது மறந்துடும். அப்புறம் அந்த பொய் மட்டும்தான் இருக்கும், இவங்க எதற்காக இந்த பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இப்படி தாங்க போயிட்டு இருக்கு. இதில் பெருசாக முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு, நம்ம அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் இருந்தாலும் இந்த பிரச்சனையோட ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சதோ அப்படி தான் முடிய போகுது. எல்லா பிரச்சனையும் கடைசியில் போய் தங்கமயில்கிட்ட தான் விடிய போகுது. தங்கமயில் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி ரிட்டன் போட்டுடலாம். ரிட்டன் போட்டுட்டு அண்ணனோட அக்கௌண்ட்டில் போட்டுட்டு, எனக்கு தான் அனுப்பியிருக்கீங்கப்பா, என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் இது எப்படி அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி தெரியல, தப்பாக மாற்றி அனுப்பிட்டாங்களா, யாராவது எடுத்து வேணும்னு அனுப்பிட்டாங்களா தெரியல, அமௌண்ட் பணம் என்கிட்ட தான் இருக்குது, ரிட்டன் வேணால் நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா மேபி சொல்யூஷன் முடியுது. ஆனால் அவர் அதையும் விட மாட்டாருங்க. அந்த 1000 ரூபா எங்கப்பா போச்சு, 10,000 இருந்தாலும் இருக்கட்டும், அந்த 1000 ரூபா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 வந்ததுக்கப்புறம் அந்த 1000 ரூபா எங்கே
அதுக்கான கணக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நிற்க தான் போகிறாரு. அதுதான் நம்ம பாண்டியன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரி, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. முழுக்க பிரச்சனைகள் எல்லாம் தங்கமயிலை சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்கு. தங்கமயில் எப்படி இந்த பிரச்சனைலாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சமாளிப்பாங்க, சுற்றியும் பிரச்சனை அப்படின்னா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க பாவம். அவங்களும் ஏதாவது பண்ணி சமாளிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களாலேயும் முடியலை. அங்கங்கே வர்ற பிரச்சனைகள், அப்பப்போ நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆபத்தாக தான் வந்து முடியுது. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களோ இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவங்கள சுற்றி மட்டும்தான் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அவங்களா தான் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க சொன்ன பொய்களெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் சேர்த்து வச்சுதா இப்போ அவங்கள செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இதனால் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளோ நாள் தாங்க இந்த பொய்யெல்லாம் வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அலைய முடியும்? வாய்ப்பே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மாதிரி இவங்களும் ஒரு நாள் அகப்பட தான் போகிறாங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, கூடிய சீக்கிரமே அந்த நாள் வரப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எபிசோடில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக போய்கிட்டு இருக்குது. நடக்கிற பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு எல்லாரும் பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் தங்கமயில் பிரச்சனையை மட்டும்தான் இப்போதைக்கு மெயினாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர இனி அடுத்தடுத்து பிரச்சனைகளுக்குள்ளே போனாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா தங்கமயிலோட பிரச்சனையை சீக்கிரமே முடிச்சு விட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். தங்கமயிலை பற்றின விஷயங்கள் நிறையா இருக்குது. இது வந்து சும்மா சாம்பிள் தான். ஏன்னா அவங்கள பற்றின உண்மைகளே இன்னும் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 2 பிரச்சனையை வந்து அவங்க என்ன பண்ணும்? கண்டிப்பாக எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இந்த 2 பிரச்சனை எப்படியாவது அவங்க ஈஸியாக சமாளிச்சுடுவாங்க. சமாளித்ததுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை நோக்கி கதை போகும். அந்த பிரச்சனை எப்படி இவங்க முடிக்கிறாங்க அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் எபிசோட். முழுக்க இப்போ தங்கமயில் வந்து ஒரு வில்லியாக மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்படி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். அப்போது நம்ம இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா அம்மா சொன்ன மாதிரி நம்ம ஒரு டெரர் பீஸாக மாறணும், இந்த குடும்பத்தை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். அது போக இந்த குடும்பத்துக்குள்ள வாழ முடியும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணி அடுத்து இந்த பிரச்சனையை என்ன பண்ண போகிறாங்க, எப்படி கொண்டு போகிறாங்க. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற இதுவும் ஒரு பிரச்சனை தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா அது யார் கையிலையும் கிடையாது, தங்கமயில் கையில் மட்டும்தான் இருக்குது. ஒன்று உண்மையை சொல்லிடணும், இப்படிலாம் போய் சொல்லி தான் அந்த கல்யாணத்தை முடிச்சாங்க அப்படின்னு போய் உண்மையை சொல்லிடணும். இல்லையா அதை எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை சமாளிக்கிறதுக்காக வேலையை பார்க்கணும். 2ல் ஏதோ ஒன்று செஞ்சாகணும். கண்டிப்பாக தங்கமயில் எது செஞ்சாலும் அது அவங்களோட சுயநலத்துக்காக தான் இருக்கும். பொதுநலம் அப்படின்னு அதை எதையுமே சொல்ல முடியாது. அவங்க தப்பிக்கணும் எப்படியாது அப்படின்றதுக்காக அவங்க இப்போ எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.